ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான மார்ச் மாதத்தினுடைய கடைசி வாரம் 28ஆம் தேதி தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. உலகமெங்கும் இந்த நாளில் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்று செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக, சிலுவையிலே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கும்படியாக எருசலேமுக்கு கடந்து போன இந்த வாரம் இது பேஷன் வீக் என்று சொல்வார்கள். ஸோ அந்த பாடுகள் நிறைந்த இந்த வாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாக இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவளாக, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவளாக, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யக்கூடியவளாய் மாற்றும்படியாக இந்த காலையில் ஒப்பு கொடுப்போம். விசேஷமாய் நம்ம அருமையான சகோதரர் பேசில் சோஃபியா அவர்கள் ஆராதனை நடத்தும்படி ஆயத்தமாக இருக்காங்க. அவர்களுடைய காரணங்கள் இந்த நேரத்தை ஒப்படைத்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆராதனை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளில் கூட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் 2020 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்காக சிலுவையில் மரிக்கும்படியாக இந்த நாளிலே எருசலேமுக்குள்ள ஆண்டவரே கடந்து போன இந்த நல்ல நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். விசேஷமாய் இந்த பேஷன் வீக்ல, இந்த பாம் சண்டேல ஆண்டவரே உம்முடைய சபையுடைய பாடுகளை நினைவு கூறத்தக்கதாய், எங்களுக்காக சிலுவையில மரித்தீங்க என்பதை உணரத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆஸ்வதிங்க. விசேஷமாய் ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசில் சோஃபியாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சிலுவையில மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய ஆறுதலை கட்டளையிடுவீராக. நீர் எங்களோடு இடைப்படுவீராக. பெரிய காரியம் நடப்பித்துக் கொடுங்க. நாம மாத்திரம் மையப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரர் பேசில் சோஃபியா அவர்களிடத்தில் இந்த நேரத்தை ஒப்படைப்போம். அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். On behalf of El Shaddai Ministries, we welcome you all to our Palm Sunday service. என் மேட்பராய் இயேசு இருக்கின்ற போது என்ற ஒரு பாடுதலை நாம் பாடப்போகிறோம். என் மேட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ? என் மேட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். அஞ்சிடேனே, நான் அஞ்சிடேனே, நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேனே. அஞ்சிடேனே, நான் அஞ்சிடேனே, நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேனே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என்
வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவோ எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவோ என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமாண்டவரே, என் மேய்ப்பர் இயேசு என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன குறை ஆண்டவரே? இயேசு சாமி, தேங்க் யூ லார்ட் ஜீசஸ் ஃபார் யூ ஆர் மை ஷெப்பர்ட் லார்ட் ஜீசஸ் அண்ட் யூ ஆர் லீடிங் மீ லார்ட் ஜீசஸ் and Lord, because you lead me Lord, I lack nothing Lord Jesus. Oh Lord, you lead me through green pastures Lord Jesus, where I will lack nothing Lord Jesus. Father, you are more than enough for your children Lord. You are more than enough for people who trust you Lord Jesus. I thank you Lord, I praise you Lord Jesus. I thank you Father for choosing me Lord Jesus to know you, choosing us to know you Lord. I thank you Lord Jesus for giving us the grace to experience your compassion Lord. Oh Lord, I thank you, I praise you, I glorify your name Lord Jesus for being a sacrifice for us on the cross Lord. Lord, as we are oh Lord Jesus remembering you during this Passion Week Lord, may we get closer to you Lord. Oh Lord Jesus, may we know more of you Lord Jesus. Oh Lord, may we experience you more Lord. Lord, may the sacrifice on the cross become more real into our lives Lord Jesus. Father, may we truly experience Lord your love Lord Jesus that you showed us on the cross Lord. Oh Lord Jesus, may it be not an emotional but Lord a spiritual week Lord Jesus, where Lord we will get closer to you Lord. Lord, where we will know more of the meaning of the cross Lord Jesus. Oh Lord, where we will know more of the meaning of the blood that you shed for us Lord Jesus. Father, I thank you Lord, I thank you Father. Oh Lord, we praise you Lord Jesus, we glorify your name Lord Jesus. Oh Lord, thank you for taking the path to the cross. Thank you Lord Jesus, thank you Father for Lord you had planned it far before I could ever imagine Lord Jesus. Thank you for you remembered me. Oh Lord, thank you Father for you remembered me when you were hanging on the cross. Oh Lord Jesus, as we remember you going into Jerusalem where you are going to be slain Lord. Oh Lord, help us Lord Jesus to glorify you, exalt you, the King of Kings, with all our hearts Lord, with all our hearts, with all our minds, with all our soul Lord. We praise you Lord Jesus. Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with our hearts full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Glory, glory, glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with our hearts full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest.
Jesus, Jesus, Jesus is the King of Kings. Lord, we lift up your name with our hearts full of praise. Be exalted, O Lord my God. Hosanna in the highest. Lord, we lift up your name with our hearts full of praise. Be exalted, O Lord my God. Hosanna in the highest. Hosanna in the highest. Yes, Lord, we lift up your name, Lord. Oh Lord Jesus, we exalt you, the King of Kings, Lord. You are the Lord of Lords. Thank you, Lord. Thank you, Father. Oh Lord Jesus, oh Lord, that we know you today, Lord. We are able to interact with you, the King of Kings. I praise you, Lord, for you are in control of our lives. I praise you, Lord Jesus, for Lord, you are watching us right now, Lord Jesus, and you have taken every part of our life into your control. Oh Lord Jesus, I thank you, Lord Jesus, for you are there for us, Lord, and we do not have to fear, Lord. I thank you, Lord Jesus, for this journey to the cross does not end in death, but in a risen Lord, in a risen Savior, Lord. Oh Lord, that's the end, Lord Jesus. Oh Lord, that's the end, Lord, that you rose up, Lord Jesus. Oh Lord, to be with us forever and ever. I thank you, Lord Jesus, for that's how it ended, Lord. I thank you, Lord Jesus, for you were risen, Lord Jesus. I thank you, Lord. I praise you. I glorify your name, Lord. Oh Lord Jesus, may this week be a blessed week to each one of us, Lord. Oh Lord Jesus, may this week, oh Lord, be a week of drawing closer to you, meditating more of you, knowing more of you, Lord Jesus. Father, give us thy grace, Lord Jesus, as we commit, Lord Jesus, the rest of the service into your hands. Please speak to us, Lord. Please speak to us your word, Lord Jesus. Oh Lord, please bless us, Lord Jesus, with your word, Lord. In Jesus' name I pray. Amen. ஹalleluya. இந்த அருமையான வேளையில கூட அருமையான வர்ஷிப் நடத்தி கொடுத்த சகோதரர் பேசில் சோஃபியா அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரோடும் அவர் இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த பாம் சண்டே ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஜனங்கள் அவரை புகழ்ந்து பாடி தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எருசலேமுக்கு கடந்து போன அந்த நல்ல சம்பவத்தை நாம் நினைவு கூற போகிறோம். இந்த காலவேளையில் அப்படிப்பட்ட நல்ல ஆராதனை நடத்தி கொடுத்த அவர்களுக்கு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் தேவன் ஏதோ ஒரு தீர்மானத்தோடு உங்களை இந்த நாளில பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். விசேஷமாய் இந்த நாளில கூட உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த அந்த மகிமையின் ராஜா உங்களுக்குள்ள பிரவேசிக்கும்படியாக, அந்த மகிமையின் ராஜா உங்களோடு வாசம் பண்ணும்படியாக, அந்த மகிமையின் ராஜா உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக நம்ம செய்தி கடந்து போக போறோம். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். The Gospel of Mark chapter 11 verse 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இதுதான் நம்ம இந்த மாதம் முழுவதுமா பார்த்துட்டு வரோம். 1ஆம் தேதி நம்ம ஆஸ்க் அண்ட் பிலீவ் இட் 3D பற்றி பார்த்தோம். ஒரு டிசைர் இருக்க வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் இருக்க வேண்டும், ஒரு டிவோட் இருக்க வேண்டும் என்று சொல்லி பர்த்தலமியோ குருடன் எப்படியாக ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தேவன் மேல் வைத்திருந்த அந்த ஆசை, ஒரு உறுதித்தன்மையை குறித்து பார்த்தோம். 2வது வாரம் பர்த்தலமே குருடனை பற்றி பார்த்தோம். முதல் வாரம் அவர்களுடைய அந்த யாபீரு ஜெபாலய தலைவனுடைய வரலாறை குறித்து நம்ம பார்த்தோம். 14ஆம் தேதி 3வது வாரம் இப்படியாக பார்த்தா how to get faith in a hard times. கடினமான சூழ்நிலையில எப்படி தேவனை விசுவாசிக்கிறது, இல்லை எப்படி தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் எப்படி கடினமான சூழ்நிலையில தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக, லோத்தின் மூலமாக பிரச்சனைகள் வரும்போது கூட, தன்னுடைய மனைவியாகிய சாராள் மூலமாக பிரச்சனை வரும்போது கூட கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்துல கொஞ்சம் குறைஞ்சு போகாதபடி தேவன் மேல் உறுதியா இருந்ததுனால, தேவன் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருந்ததுனால, ஒரு அர்ப்பணிப்பு இருந்ததுனால அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான் என்று சொல்லி பார்த்தோம்.
21ஆம் தேதி நம்ம பார்த்தோம், விசுவாசம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்மையான அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல விசுவாசிக்கிறோம், ஆனா விசுவாசத்தோடு நின்று விடாதபடி அதோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம 21ஆம் தேதி நம்ம செய்தியை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் தேவன் மேல நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொரு காரியங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. உதாரணத்துக்கு மோசே ஒவ்வொரு சூழ்நிலையும் சந்தேகப்படாதபடி விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல, அவன் ஜெபத்தோடு காரியங்களை நடப்பித்து கொடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த 28ஆம் தேதி தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகமெங்கும் குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே, இன்னொரு விதத்தில் பாஸ் ஓவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள கடந்து போன இந்த சம்பவத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்மகே பெத்தானியா எனும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரி நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பகுதியில இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன காரியங்களில் அவங்க முழு நம்பிக்கையோட, அது அகெயின் அந்த 3 Dயை யோசித்து பார்த்தோம் என்றால், அவங்களுக்குள்ள அந்த டிசையர் இருந்தது. அங்குள்ள ஜனங்களுக்கும் சரி, அங்குள்ள சீஷர்களுக்கும் சரி, தேவன் மேல ஒரு வாஞ்சை இருந்தது. தேவன் சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். உதாரணத்துக்கு, அவள் கழுதையை அவிழ்க்க போகும்போது தேவன் சொன்ன பிரகாரமாகவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாகவே அவர்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. ஏன், யாரு, நீங்க யாரு, ஏன் இதை கழட்டுறீங்கன்னு கேட்கும்போது, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி அவர்களுடைய டிசையரை வெளிப்படுத்துறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு உறுதித்தன்மை அவங்களுக்குள்ள இருந்தது, ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தது. எப்படியும் இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொண்டு போக வேண்டும், அவர் விரும்பின காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு டிட்டர்மினேஷனோடு கடந்து போனதை பார்க்கிறோம். மூன்றாவது, அவர்கள் ஓசன்னா என்று சொல்லி தேவனை பின்பற்றி போனார்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் பார்க்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பாஸ் ஓவர் நாள், இந்த பாம் சண்டேல 4 வித்தியாசமான ஜனங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த காலவேளையில நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்களே தாங்களே நீங்கள் சுதாரித்து இல்ல ஆயத்தமாகி உங்களை நிதானித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். விசுவாசிகளாகிய நீங்கள், கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை இதை முதல் தடவையா கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும், I want to know in which group you belong. நீ இந்த இடத்துல எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல 4 வித்தியாசமான ஜனங்களை பார்க்கிறோம். முதலாவது, வழிபாட்டாளர்கள், worshipers. அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி எருசலேமுக்குள்ள கடந்து போகிறார் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்ட போது, அவர்கள் கேள்விப்பட்ட போது, தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி அவருக்கு முன்பாக அந்த கழுதை போகும்படியாக போட்டாங்க. சிலர் மரக்கலைகளை கட் பண்ணி அந்த இடத்துல போட்டாங்க என்று சொல்லி, ஒரு மகிமை செலுத்தும்படியாக, ஒரு ஆராதனை செலுத்தும்படியாக, இல்ல தேவனை வணங்கும்படியாக, சாஷ்டாங்கமாக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஓசன்னா என்று சொல்லி ஒரு வொர்ஷிப்பர்ஸ், ஒரு வழிபாட்டாளர்கள் அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்த, ஒருவேளை இந்த கால வேளையில ஒரு வொர்ஷிப்பர்ஸாக எவ்ரி சண்டே ரொம்ப பயபக்தியாக ஆராதனை கடந்து சென்று வெறும் வழிபாட்டாளர்களா இருக்கிறீர்களா, இல்ல தேவனுக்காக ஏதாவது செய்ய பிரயாசப்படுகிறீர்களா? இங்க 4 ஆட்களை பற்றி நான் சொன்னேன். முதலாவது வொர்ஷிப்பர்ஸ், அவங்க வழிபாட்டாளர்கள். இரண்டாவது ஆன் லுக்கர்ஸ், அவங்க பார்வையாளர்கள். அந்த இடத்துல அத்தனை ஆயிரம் ஜனங்கள் கூடி இருந்திருப்பாங்க. நம்ம ஊர்ல ஒரு திருவிழா என்று சொல்லுவோம் என்றால் எத்தனையோ ஆயிரம் கூட்டம் அங்கு ஒன்று கூடும். அந்த கிராமமே ஒரு கலை காணப்படும்.
அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருட காலம் ஊழியம் செய்து இப்பொழுது அவர் எருசலேமுக்குள்ள கடந்து போகிறார். அவர் அநேகர் கேள்விப்பட்டிருப்பாங்க, அநேகர் அவருடைய அற்புதத்தை ருசித்திருப்பார்கள், அநேகர் அவருடைய அற்புதத்தை பற்றி கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் பிரசங்கித்த செய்திகளை கேட்டிருப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் பார்வையாளர்களாக அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருக்காங்க. மூன்றாவது அவுட்சைடர்ஸ், வெளியாட்கள் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அந்த எருசலேமை சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, அந்த இடத்துல போட்டிருக்க பெத்தானியாவுக்கு அருகிலே அந்த பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள கிராமங்களில் சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சோ தே ஆர் அவுட்சைடர்ஸ். நிறைய அவுட்சைடர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மகிமையான என்ட்ரிக்கும் எந்த விதமான அறிகுறியும் இல்லாம, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாதபடி ஒரு அவுட்சைடர்ஸாக, ஒரு வெளியாட்களாக நின்று கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கண் முன்பாக கொண்டு வருவோம் என்றால் இப்படிப்பட்ட கூட்டத்தார் இருக்காங்க. வொர்ஷிப்பர்ஸ் இருக்காங்க, ஆன் லுக்கர்ஸ் இருக்காங்க, அவுட்சைடர்ஸ் இருக்காங்க. கடைசியாக they are not invited. அவங்க அழைக்கப்படாத கூட்டம் இருக்காங்க. பரிசேயர் சதுசேயர் போல ஆட்கள் அவங்க அழைக்கப்படல, ஆனால் ஏதாவது ஒரு குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல நாட் இன்வைட்டட் பீப்புள், அழைக்கப்படாதவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உலகமெங்கும் பாம் சண்டே, பாஸ் ஓவர் என்று சொல்லப்படுகிற ஃபெஸ்டிவல் எப்போ இது உருவாகுது? பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வரும்படியாக கடைசி நேரத்துல யாத்ராகம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது God freed the Israelites from slavery, அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த இந்த பண்டிகையை தான் அவங்க பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை என்று கொண்டாடி கொண்டிருக்காங்க. அந்த நாளில அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற அந்த இரவு நேரம் யார் யாருடைய வீட்டில எல்லாம் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ, அவங்களுடைய வாசக்கால்களில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ, அந்த இடத்துல சாபங்கள் இல்லை, அந்த இடத்துல மரணங்கள் இல்லை, கூக்கரல் இல்லை. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த நாள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வொர்ஷிப்பர்ஸாக, ஒரு ஆன் லுக்கர்ஸாக, ஒரு அவுட்சைடர்ஸாக, ஒரு நாட் இன்வைட்டட் பீப்புள், அவர் அழைக்கப்படாத ஜனங்களா நீங்க இருப்பீர்கள் என்றால் இந்த கால வேளையில ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அந்த என்னை விடுதலை கொடுக்கும்படியாக, என்னை மீட்கும்படியாக, என்னை ரட்சிக்கும்படியாக, என்னை சிலுவை ஆண்டவரே என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படியாக நீங்க சிலுவையிலே தொங்குவதற்காக இந்த வழியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இந்த காலவேளையில அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வேதத்தில் ஒரு வசனம் இப்படியா இருக்கிறது, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 5 verse 7 and 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். இந்த பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி, how to celebrate this festival என்று சொல்லி ரொம்ப அழகா போட்டிருக்கிறது. உங்களுடைய பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவும். 7ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கு. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவளா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நமக்காக பலியிடப்பட்ட அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிற இந்த நாளில எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவளா இருக்கீங்க? யோசித்து பாருங்க. நீ ஒருவேளை வழிபாட்டாளரா இருக்கிறியா, பார்வையாளரா இருக்கிறியா, வெளியாட்களா இருக்கிறியா, இல்ல அழைக்கப்படாத வெளியில இருக்கக்கூடியவளாய் காணப்படுகிறாயா? இந்த காலவேளையில யோசித்து பாருங்க. ஆண்டவரே எனக்காக, என்னை மீட்கும்படியாக, என்னை ரட்சிக்கும்படியாக பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாகிய நீங்க உங்களை சிலுவையில ஒப்பு கொடுத்தீங்க. இந்த நாளில இந்த பாஸ் ஓவர் வீக் இல்ல பேஷன் வீக், இந்த வாரம் முழுவதுமாய் தேவன் எருசலேமுக்கு கடந்து சென்றது மாத்திரமல்ல, அதுக்கப்புறமாய் தன்னை சிலுவையில ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வாரத்தில் வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில which group you belong, நீ எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க? ஒரு வொர்ஷிப்பர்ஸா இருக்கலாம், எல்லா சண்டே சர்ச்சுக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம், எல்லா சண்டே பாடக்கூடியவங்களா இருக்கலாம், எல்லா சண்டே எல்லா விதமான இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம். அதுதான் அந்த ஜனங்க செய்தாங்க. அவங்களுடைய வஸ்திரங்களை கழட்டி போட்டு, வஸ்திரங்கள் மேல் ஆடைகளை விரித்து, அந்த கழுதியின் மேல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போவதற்கு ஒரு வொர்ஷிப்பர்ஸாக, பெரிய ஒரு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக, வழிபாட்டாளர்களாக காணப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல,
அநேகர் அந்த தூரத்தில் நின்று பார்வையாளர்களாக ஆன் லுக்கர்ஸா இருந்திருப்பாங்க. என்ன நடக்கிறது என்று தெரியாதபடி அநேகர் வெளியே நின்று பார்க்கக்கூடியவர்களா இருந்திருப்பாங்க. சிலர் வெளியாட்கள், அந்த கிராமத்துக்கு சம்பந்தமே இல்லாதபடி, அந்த எருசலேம் பட்டணத்துக்கு சம்பந்தமே இல்லாதபடி ஏதோ ஒன்று கூட்டம் நடக்கிறது என்று சொல்லி ஒரு அவுட்சைடர்ஸாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல இன்வைட் பண்ணப்படாத அநேகர் இந்த காரியங்களை பார்த்து கும்பல்ல அவங்களும் ஓசனா என்று சொல்லி கத்திருக்கலாம். நீ அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளவளா இந்த காலவேளையில் இருப்பாய் என்றால் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நீங்க சிலுவையில மரித்தீங்க. நான் இந்த காலவேளையில ஒரு வொர்ஷிப்பராக இல்ல ஆன் லுக்கர்ஸாக ஒரு அவுட்சைடர்ஸாக இன்வைட் பண்ணப்படாதபடி இந்த நாளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலவேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக தான் தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது மாத்திரமல்ல, உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமி கொடுத்தார். ஜான் 3:16 ரொம்ப அழகா இருக்கு. For God so loved the world that he gave his only begotten son. அவர் இந்த அதிகமாய் நம்மை நேசித்தபடினாலே தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில நமக்காக கொடுத்தார். அது மாத்திரமல்ல, யோவான் இன்னொரு வசனம் இருக்கு, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை எண்ணியும் ரட்சிக்கும்படியாக இந்த நாளிலே அவர் காத்து கொண்டிருக்கார். நீங்க அவுட்சைடர்ஸா நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்வைட் பண்ணப்படாதபடி அவுட்சைட் வெளியே நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த நாளில் அர்ப்பணித்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பை கட்டளையிடுங்க, நான் உம்மை தேடக்கூடியவனா மாற்றுங்க. இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில, இந்த பேஷன் வீக்ல, இந்த பாம் சண்டேல என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படட்டும். I don't want to be a worshipper ஆண்டவரே, நான் வெறும் ஆராதனைக்குரியவனா மாத்திரம் இல்லாதபடி ஒரு ஈடுபாடோடு உம்மை தேடக்கூடியவளாக என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கார். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் இந்த வாரத்துல ஒருவேளை நீங்க அவுட்சைடர்ஸா மாத்திரம் இல்ல, ஒரு வொர்ஷிப்பரா இல்ல ஆன் லுக்கர்ஸா இல்ல இன்வைட் பண்ணப்படாதபடி வெளியே இருக்கீங்க என்றால், there is always a call. உங்களுக்கு அழைக்கப்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என் உள்ளத்துல வாங்க, நீர் எனக்கு இரட்சகராய் மாறுங்க, என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை மாத்துங்க. ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் பல வருடங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய ரியல் ஒரு கமிட்மெண்ட், ரியல் ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு டிட்டர்மினேஷனோட தேவனிடத்தில் ஆண்டவரே உம்மை பின்பற்ற விரும்புறேன், உம்மை டிவோட் பண்ணக்கூடியவனாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி நீ அர்ப்பணித்து நீ கேட்பாய் என்றால், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிற இடத்துல அப்படியே தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கேட்ட செய்தி கேட்டார் போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒரு வொர்ஷிப்பர்ஸாக இல்லாதபடி, ஆன் லுக்கர்ஸா இல்லாதபடி, அவுட்சைடர்ஸா இல்லாதபடி, ஆண்டவரே நாட் இன்வைட்டட் பீப்புளாக அழைக்கப்படாத ஜனங்களா இல்லாதபடி, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே தேடி ஓடி வரத்தக்கதாய், உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவரே எங்கள் மேல ஆண்டவரே நீங்கள் சிந்தினது நோக்கத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய், உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் உங்களுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்க, ஜெபித்துக் கொண்டிருக்க, அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. அவங்க வாழ்க்கையில இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாரமா இருக்கத்தக்கதாய், ஒரு விடுதலையின் வாரமா இருக்கத்தக்கதாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்த இந்த நல்ல நாள், இந்த பாஸ்ஓவர் டேல ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய எல்லா அடிமைத்தனங்கள், அடிமை பிரச்சனைகள், அவருடைய பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள் இருந்து ஒரு விடுதலையை ருசிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக செய்யப்படும்படினால் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் தேசங்களில் ஆண்டவரே அநேக பிரச்சனைகள், விசேஷமா இந்த கோவிட் ஆண்டவரே செகண்ட் வேவ்ஸ், தேர்ட் வேவ்ஸ் நிறைய இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் சேமத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரணம் நடப்பித்து கொடுப்பீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளில் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை தெரியப்படுத்துங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நாட்களில் நிறைய பேர் ஒருவேளை பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பாருங்கள், செய்தியில் ஆசீர்வாதம் ஆடிங்க, உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.